Welcome to our channel. Today we will learn 5th standard English term first unit 3 our nationல என்ன லெசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா the guardians of the nation. இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோமன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கருமுகிலன் went to dash for higher studies. Answer option C USA. Second one, dash broke out in the nearby villages. Answer option C dengue. Third one, he got dash the disease. Answer option A infected by. Fourth one, the villagers built a dash on his memory. Answer option D hospital. Okay va. Next fill in the blanks பாருங்க. First one, the ate a bowl of. The ate a bowl of. Answer chickpea sundal. Second one, dash is the memorial for the soldiers. Answer Amar Jawan Jyoti. Third one, flag day is observed on the. Answer 17th December. Fourth one, a soldier dies for the nation. Fifth one, Karumugilan was a young talented doctor. Okay, first one answer chickpea sundal. Second one Amar Jawan Jyoti. Third one 7th December. Fourth one soldier. Fifth one Karumugilan. Next, answer the following question. How many questions கேட்டிருக்காங்க? 6 questions கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? Answer the following question. First question, what were Anandan and Yalini watching in the television? Answer, Anandan and Yalini were watching a ceremony at Amar Jawan Jyoti where people were paying respect to a helmet on top of a gun. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். Next, what is Amar Jawan Jyoti? Answer, Amar Jawan Jyoti is a memorial for the soldiers who died for our country. Next, third one, what did Anandan want to become? Answer, Anandan wanted to become a doctor. Fourth one, what did Yalini want to join the military? Answer, Yalini wanted to serve the nation, so she wanted to join the military. Military in சொல்லலாம். ஓகேவா? Next, what happened to Dr. Karumugilan in the story? Answer, Dr. Karumugilan served the people who were infected with dengue. Finally, he was also affected by the disease and died. Sixth one, what was the epidemic that broke out in the story? Answer, dengue was the epidemic that broke out in the story. இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். சிக்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் பில்டர் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேர்டு எப்படி டிவைட் பண்ணுறது பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வி டிவைட் த வேர்ட்ஸ் டு ப்ரொனவுன்ஸ் தம் ஈஸிலி. எதுக்காக வேர்டை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக டிவைட் பண்ணுறோம். ஹியர் ஆர் சம் டிப்ஸ் டு டிவைட். சம் டிப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், புல்டாக். புல்டாக் அப்படிங்கிறத எப்படி டிவைட் பண்ணலாம்? இது வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு அடுத்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டிவைட் பண்ணணும். அதாவது இஃப் இட் இஸ் எ காம்பவுண்ட் வேர்ட், divide after the first word. Here the word bulldog is a compound. Bulldog அப்படிங்கிறது compound word. So we divide after the first word bulldog. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், சன்செட்னா சன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்டு, செட் அப்படிங்கிற செகண்ட் வேர்டு, ரெண்டுக்கு இடையில நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ, அப்போ ஸ்கை ஃபர்ஸ்ட் வேர்டு, ப்ளூ வந்து என்னது செகண்ட் வேர்டு, அப்போ ஸ்கை ப்ளூ. இந்த ஸ்கை கிட்ட இடையில இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். வாட்ச்மேன், வாட்ச்மேனில் வாட்ச் ஃபர்ஸ்ட் வேர்டு, மேன்கிறது செகண்ட் வேர்டு, ரெண்டுக்கு இடையில நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ணோம். இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீகாக் டைப். பீகாக் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏ லாங் வவல் டீம் சொல்லுவாங்க. அதாவது பீகாக் என்ன சொல்லுவோம், லாங் வவலாக இருக்குது. பீகாக்குங்க இஏ அப்படிங்கிறது லாங் வவலாக இருக்குது. லாங் வவல்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஐ இஏ ஓஏ இஇ ஏஒய் ஓஇ, இதெல்லாம் லாங் வவல். இந்த லாங் வவல்ஸ் வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லாங் வவல் வர்றப்ப அதுக்கு அடுத்து நம்ம டிவைட் பண்ணணும். ஹியர் த வேர்டு பீகாக் ஹேஸ் லாங் வவல் டீம் இஏ. பீகாக்கில் என்ன வேர்டு வந்திருக்குது? லாங் வவலில் இஏ வந்திருக்கு. இப்போ இஏக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? பீகாக் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ரீசன் இருக்கு, ஆர்இஏ, இஏ வந்திருக்கா, அப்போ அதுக்கு அடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். சன் அப்படிங்கிறது அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு வந்துடும் நம்மளுக்கு. பீனட், இஎன் இருக்கா, அப்போ பீனட். இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டர்க்கி. இதில் என்னென்னா, இஃப் ஆர் இஸ் ப்ரொசீடட் பை எ வவல் தென் டிவைட் ஆஃப்டர் த ஆர். அதாவது இதில் வவல் வந்து ப்ரொசீடாக இருக்கும். டியூ வவல்ஸ் என்ன சொல்லுவோம்? ஏஇஐஓ யூ 5 வவல்ஸ் நம்மளுக்கு தெரியும். இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் 26 லெட்டர்ஸில்
ஏஇஐஓயு வந்து வவல்ஸ்மா. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கான்சனன்ட்ஸ். அப்போ இங்கே வவல்ஸ் என்ன வந்திருக்கு, டர்க்கியில் டியூ யூ அப்படிங்கிற வவல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. யூக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. இப்போ வவல்ஸ்க்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அடுத்து வேர்டு வரும், நெக்ஸ்ட் வேர்டு கீ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வேர்டு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இந்த வேர்டு டர்க்கி, இதில் டர்க்கியில் பார்த்தோம் அப்படின்னா ஆர் இஸ் த ப்ரொசீடட் பை எ வவல் யூ. ஆர் வந்து வவல்க்கு அடுத்து அங்கே வந்திருக்கு, வவல்க்கு நெக்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ வி டிவைட் ஆஃப்டர் ஆர் அஸ் டர்க்கி. நம்ம எப்படி ஆர்க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து டிவைட் பண்ண இந்த வேர்டை. இப்போ பர்பிள்னு இருக்க யூ அப்படிங்கிற வவல்ஸ்க்கு அடுத்து ஆர் வந்திருக்கு. அப்போ பர்பிள் இந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கலாம். பர்கர் அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் அண்ட் டிவைட் த புல்டாக் பேட்டர்ன்ஸ். நம்ம என்ன பண்ணணும், புல்டாக் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம்ல, அது என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் சர்க்கிள் பண்ணணும். இங்கே சன்ஸ் புல்டாக் அப்படிங்கிறது 2 காம்பவுண்டு வேர்டை 2 டிவைட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வேர்டு செகண்ட் வேர்டு 2 வேர்டு இருக்கும். அந்த 2 வேர்ட்ஸையும் நம்ம இடையில டிவைட் பண்ணணும். இப்போ சன் செட்னா சன் தனியாக ஒரு வேர்டும், செட் தனியாக செகண்ட் வேர்டுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வேர்டுக்கு நெக்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணப்போ சன் செட், இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ, ஸ்கைங்கிறது ஒரு வேர்டு, ப்ளூங்கிறது ஒரு நெக்ஸ்ட் செகண்ட் வேர்டு. இப்போ ஃபஸ்ட் வேர்டுக்கு நெக்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். கோல்டு ஃபிஷ்ஷில் கோல்டுங்கிறது ஃபஸ்ட்டு வேர்டு, ஃபிஷ்ஷுங்கிறது செகண்ட் வேர்டு. இப்போ கோல்டுங்கிறத நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஓகேவா, இது மட்டும்தான் புல்டாக் பேட்டர்னில் இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிவைட் த லிஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்டர் ஈச் பேட்டர்ன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸில் வந்து நம்மளுக்கு வேர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில். என்னென்னா பார்ட்டி, டீச்சர், ஸ்பீக்கர், ஸ்டார் ஃபிஷ், கர்டைன், ஸ்னோமேன், கார்டன், பேன்கேக், ஹீட்டர், கவுபாய், ஃபார்மர், வெசல், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 3 டைப்ஸ் வந்து இங்கே டேப்லர் காலத்தில் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ணணும் வேர்டை வந்து. ஃபஸ்ட்டு புல்டாக் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பீகாக் டைப்பு, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டர்க்கி டைப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ நம்ம இதில் இருந்து சூஸ் பண்ணி எது இதுக்கு மேட்சாக வரும், எந்த பேட்டர்ன் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து இந்த வேர்டு வந்து இங்கே டிவைட் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், புல்டாக். புல்டாக் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், ஒரு காம்பவுண்ட் வேர்டு, ஃபஸ்ட்டு வேர்டு இருக்கும், செகண்ட் வேர்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்டுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். என்ன வரும் அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது 2 வேர்டு, அப்போ 2 கேட்டல் டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்னோமேன், ஸ்னோவேனை ஸ்னோங்கிறத ஃபஸ்ட் வேர்டு, அப்போ அடுத்த ஸ்னோவேன், ஸ்னோக்கு அப்புறம் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். பேன் கேக்கில் பேனுக்கு நெக்ஸ்ட்டு, கவுபாயில் கவுக்கு நெக்ஸ்ட். அப்போ இந்த 4ஐயும் நம்ம இந்த பாக்ஸில் இருந்து சூஸ் பண்ணி டிவைட் பண்ணி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பீகாக் டைப்பு. பீகாக் டைப்னா லாங் வவல்ஸ், லாங் வவல்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இப்போ இஏ அப்படிங்கிறது டீச்சர் அப்படின்னா டிஇஏ அப்படிங்கிறது லாங் வவல்ஸ், அதுக்கு அடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸ்பீக்கருக்கும் இஏக்கு அடுத்து நெக்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். ஹீட்டர், விசல், இதில் எல்லாமே என்னது லாங் வவலுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்டர்ன் டர்க்கின்னா என்னது, வவல்ஸ்க்கு அடுத்து ஆர் அப்படிங்கிற லெட்டர் வர்றப்ப ஆருக்கு அப்புறம் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஆர் வந்து அங்கே ப்ரொசீட் ஆகும். வவல்ஸ்க்கு அடுத்து ஆர் வந்து ப்ரொசீட் ஆகும். அது ஆர் அப்படிங்கிற லெட்டர்ஸ் அதுக்கு அடுத்து நம்ம டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்ட்டின்னு இருக்குது, இங்கே இருக்க அந்த பாக்ஸில் தான் இருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுத்து ரைட் பண்ண போகிறோம். பார்ட்டி, இங்கே ஏ அப்படிங்கிற வவல் வந்திருக்கு, அதுக்கடுத்து ஆர் லெட்டர் வந்திருக்கு, அப்போ பார்ட்டி. கர்டைன், யூ வவல் இருக்குது, ஆர் வந்திருக்கு, அப்போ அந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கிறோம். இங்கே ஏ இருக்குது, ஆர் இருக்குது, டிவைட் பண்ணுறோம். இங்கே ஏங்கிற வவல், ஆர். ஓகேவா, இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்களா வேர்டு எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த எக்ஸசைஸ் பார்க்குறப்பே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் சம் பேட்டர்ன் வேர்ட்ஸ் அண்ட் டிவைட் தம். இங்கே வந்து சம் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. என்ன பேட்டர்னா புல்டாக் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேர்டு டிவைட் பண்ணணும். புல்டாக் பேட்டர்ன் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். காம்பவுண்ட் வேர்டு, அதாவது 2 வேர்டு இருக்கும், ஃபஸ்ட்டு வேர்டு செகண்ட் வேர்டு 2 வேர்டு வரும். அந்த ஃபஸ்ட்டு வேர்டுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா, BULL அந்த எக்ஸாம்பிள் ஏன் புல்டாக் சொல்கிறாங்க, அந்த எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இதில் என்னென்ன நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், ஐஸ்கிரீம். ஐஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு வேர்டு, க்ரீம்ங்கிறது செகண்ட் வேர்டு, அப்போ இது 2க்கு இடையில டிவைட் பண்ணிக்கலாம். பிளாக் போர்டு, கார்ட்போர்டு, நெக்ஸ்ட் பாருங்கள் மூன் லைட், வீல் சேர், லேண்ட்மார்க், ஹெட்லைட், பிரேக்ஃபாஸ்ட், ஹைவே, இந்த மாதிரி சம் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்களாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி என்னென்ன வேர்டு இருக்குது, ஃபஸ்ட்டு வேர்டு செகண்ட் வேர்டு என்னென்ன வேர்டு இருக்குது, காம்பவுண்டு வேர்டு வர்ற மாதிரி வேர்டு இருக்கணும், அதுக்கு இடையில நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேவா, நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.